Hi everyone, welcome to Pen Paper TNPSC. So இந்த வீடியோ வந்து ஒரு சிம்பிளான ஒரு 10 டேஸ்க்கான ஸ்டடி பிளான். ஸோ நீங்கள் என்ன வேணால் படிச்சுக்கிட்டு இருங்க. ஸோ இப்போ நீங்கள் எந்த இது வேணால் படிச்சுக்கிட்டு இருங்க, எந்த டாபிக் எந்த யூனிட் வேணால் படிங்க. பட் அது பிரச்சனை இல்லை, நீங்கள் ஏற்கனவே ஒரு ஸ்டடி பிளான் ஃபாலோ பண்ணுவீங்க. ஸோ அதோடு சேர்த்து இந்த 10 நாளைக்கு இந்த 10 விஷயத்தை மட்டும் ஃபாலோ பண்ண முடியுமா அப்படிங்கிறத பண்ணிட்டு பாருங்கள். ஸோ அதை கம்ப்ளீட் பண்ணணும் அப்படின்னு எந்த வித கட்டாயமே இல்லை. ஸோ உங்களுக்கு ஒரு சின்ன ஆடட் அட்வான்டேஜாக இந்த பிளான் வந்து இருக்கும். ஸோ அதுக்காக மட்டும்தான். ஸோ நான் என்ன படித்தாலும் இதை நான் அட்லீஸ்ட் கொஞ்சமாவது ஜஸ்ட் ஒரு அரை மணி நேரம் 1 மணி நேரமாவது ஸ்பெண்ட் பண்ணி இதை ஒரு தடவை ரீடாவது பண்ண முடியுமா அப்படிங்கிறதையாவது நான் பார்த்துக்கிறேன். ஸோ ஏற்கனவே ஒரு ஸ்டடி பிளான் ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கேன். அதோட ஏன்னா நாள் நெருங்குதில் எக்ஸாமுக்கு. ஸோ அப்போ அதோட ஏதோ ஒரு சின்ன விஷயம் சேர்க்கணும். ஸோ அதுக்காக இந்த 10 நாள் நான் சொல்கிறேன். ஸோ இந்த 10 நாள் ரொம்ப முக்கியமான 10 டாபிக் தான், ஓகேவா? ஸோ அப்போ ஃபஸ்ட்டு விஷயம் என்ன அப்படின்னா LCM HCF. ஸோ இந்த டாபிக் ஏற்கனவே நீங்கள் படிச்சிருக்கலாம், இல்லை இப்போ படிச்சுக்கிட்டு இருக்கலாம், இல்லை நேற்று படிச்சுருந்துருக்கலாம், இல்லை 2 நாள் கழித்து படிக்கிறதா பிளான் பண்ணியிருக்கலாம். ஸோ 2 நாள் கழித்து ப்ராக்டிஸ் பண்ணலாம் அப்படின்னு நினச்சிருந்துருக்கலாம். 2 நாள் கழித்து ஒரு டெஸ்ட் எழுதி பார்த்துருவோம் அப்படின்னு நினச்சிருக்கலாம். என்ன நினச்சிருந்தாலும் ஓகே. ஃபஸ்ட்டு டே நீங்கள் இன்றைக்கி இந்த வீடியோ பார்க்குறீங்க, நான் இன்னிலேருந்து ஸ்டார்ட் பண்ண போகிறேன், இல்லை நாளையிலேருந்து ஸ்டார்ட் பண்ண போகிறேன் அப்படின்னா ஸோ இன்றைக்கே ஸ்டார்ட் பண்ணுறது ரொம்ப பெஸ்ட்டு, ஓகேவா? ஸோ அப்போ இன்னிலேருந்து நான் ஸ்டார்ட் பண்ண போகிறேன் அப்படின்னா இன்றைக்கி நான் LCM HCF நான் என்ன நோட்ஸோ எது இந்த புக்கில் படிச்சனோ அப்படிங்கிறத பார்த்துட்டு அதை திருப்பி லைட்டாக ஒரு கிளான்ஸ் பார்க்குறேன். அட்லீஸ்ட் ஒரு 10 கேள்வியாவது நான் அதை ப்ராக்டிஸ் பண்ணிடணும். நம்மளே ஏற்கனவே LCM HCFலாம் ப்ராக்டிஸ் வீடியோ கொடுத்துருக்கோம்ல. ஸோ அப்போ ஒரு 10 கேள்வியாவது நான் ப்ராக்டிஸ் பண்ண முடியுமா அப்படிங்கிறத நான் செக் பண்ணிடணும், ஓகேவா? ஸோ அடுத்தது இண்டஸ் வேலி சிவிலைசேஷன், சிந்து சமவெளி நாகரிகம், செகண்ட் டேக்கு. 3வது நாள் 10th ஹிஸ்ட்ரி. ஸோ 10th சோசியல் புக்கில் ஹிஸ்ட்ரியில் லெசன் 5 என்னது? 19ஆம் நூற்றாண்டில் சமூக சமய சீர்திருத்த இயக்கங்கள். ஸோ அதுதானே. ஸோ இந்த 19th செஞ்சுரியில் வந்து என்னென்ன சோசியோ ரிலீஜியஸ் ரீஃபார்ம் மூமெண்ட்ஸ் இருந்துச்சு அப்படின்னு. ஸோ ஆக்சுவலாக ஒரு சின்ன லெசன் தான், எல்லாருமே படிச்சிருப்போம். படிக்காட்டியும் அந்த ஒரு நாளில் முடிஞ்ச அளவுக்கு அந்த லெசனை ஸ்டார்ட் பண்ணவாவது ட்ரை பண்ணுங்கள். ஏன்னா ஒரு நாளில் நீங்கள் ஏற்கனவே ஃபாலோ பண்ணுற ஸ்டடி பிளானோட இதை சேர்த்து படிக்கிறது கஷ்டம். பட் படிச்சிருந்தீங்கன்னா அன்னைக்கு அதை ரிவைஸ் பண்ணுங்கள். இல்லைன்னா அட்லீஸ்ட் நான் சொல்கிறேன் அதை அன்னைக்கு ஸ்டார்ட் பண்ணவாது செய்யுங்க. ஸோ அடுத்து ப்ரீஆம்பிள், ஷெட்யூலு, பார்ட்டு. ஸோ இதை மட்டுமாவது படிக்க முடியுமா? ஷெட்யூல் பார்ட்டுக்கெலாம் நம்ம ஷார்ட்கட் வீடியோலாம் கொடுத்துருக்கோம், ஓகேவா? ஸோ அதெல்லாம் பார்த்தோம்னா சீக்கிரமாகவே படிச்சிடலாம். ஸோ அப்போ ப்ரீஆம்பிளுமே நம்ம அந்த ரிவிஷன் வீடியோவில் ப்ரீஆம்பிளுமே நான் கவர் பண்ணி கொடுத்துருக்கேன். ஸோ அப்போ இதெல்லாம் ஸோ 10th ஹிஸ்ட்ரி லெசன் 5க்கு டீட்டெயில்டாகவே வீடியோலாம் கொடுத்துருக்கோம், ஓகேவா? ஸோ அப்போ இந்த 4th டேயில் இது மட்டுமாவது படிக்க முடியுமா? இல்லை ஏற்கனவே படிச்சிருந்தா ஜஸ்ட் ரிவைஸ் பண்ணுங்கள். ஏற்கனவே நல்லா படித்தவங்களுக்குலாம் இதை ரிவைஸ் பண்ணுறதுக்கு முழுசாக ஒரு 1/4 மணி நேரம் கூட ஆகாது, ஓகே தானே? ஸோ அப்போ அந்த 4th டேயில் அதை ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ அடுத்து 5வது நாளா? ஸோ 5வது நாளில் சயின்ஸை தொடுறோம். ஸோ ஹீட்டு மட்டும் 9th 10th சயின்ஸ் புக்கை கவர் பண்ணி ஹீட்டுங்கிற அந்த டாப்பிக்கை மட்டும் படிச்சுக்கிட்டால் போதுமானது. ஸோ அதை மட்டுமாவது ட்ரை பண்ணுங்கள். ஸோ ஒரு நோட்ஸ் எழுதிட்டீங்க அப்படின்னா அந்த நோட்ஸே போதுமானதாக தான் இருக்கும். 9th 10th புக்கை வச்சு நோட்ஸ் எழுதிட்டிங்கன்னா அந்த நோட்ஸை வச்சே நம்ம எக்ஸாம் முடிக்க படிச்சுக்கலாம், ஓகே தானே? ஸோ அடுத்து சிம்பிள் இன்ட்ரெஸ்ட், காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட். LCM HCF நான் பிரித்து கொடுத்தேன் இல்லை அதே மாதிரி தான் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டையும் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டையும் தனித்தனி டாப்பிக்காக பார்க்காதீங்க, ஒரே டாப்பிக்காக பார்த்து பழகுங்க. ஸோ அடுத்து திருப்பி 10th ஹிஸ்ட்ரி தான் வரப்போனால் லெசன் 6 இயர்லி ரிவோல்ட் அகேன்ஸ்ட் பிரிட்டிஷ் ரூல் இன் தமிழ்நாடு. குறிப்பாக பாளையக்காரர் ரிவோல்ட்டை பற்றி தான் அந்த லெசன் ஃபுல்லாக இருக்க போகுது, கரெக்டு தானே? அப்போ ஆரம்பகால கிளர்ச்சிகள் யாருக்கு எதிராகனா ஆங்கிலேயருக்கு எதிராக தமிழ்நாட்டில் நடந்தது தான் அந்த லெசனில் இருக்க போகுது. ஸோ அப்போ அந்த லெசன் ஏற்கனவே படித்தவங்களுக்கு அந்த லெசனை ரிவைஸ் பண்ணுறதுக்கு ஒரு 1/2 hour ஒரு 40 minutes போதுமானதாக தான் இருக்கும். ஸோ புதுசாக படிக்கிறவங்க அந்த லெசனை கண்டிப்பாக அந்த லெசனில் ரொம்ப முக்கியம். யூனிட் 6 பொறுத்த முடிக்கும் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ அப்போ அந்த லெசனை அன்னைக்கு ஸ்டார்ட் பண்ணவாவது செய்யுங்க. ஸோ அடுத்து சிட்டிசன்ஷிப் டாபிக் மட்டும் திருப்பி ஒரு பாலிட்டி கொண்டு வந்திருக்கேன். ஸோ சிட்டிசன்ஷிப் அந்த டாபிக் மட்டும் படிங்க. ஏற்கனவே படித்தவங்களுக்கு அதை ரிவைஸ் பண்ணால் ஒரு 1/2 hour ரொம்ப அதிகம் தான். ஸோ அப்போ ஒரு 20 minutes போதுமானதாக தான் இருக்கும். ஸோ ஏற்கனவே படிச்சிருந்தா பிரச்சனை இல்லை. புதுசாக படிக்கிறவங்க அன்னைக்கு அதை டச் பண்ண ட்ரை பண்ணுங்க. ஸோ பெரும்பாலும் எல்லாருமே பாலிட்டியிலேருந்து தான் ஸ்டார்ட் பண்ணுவாங்க GSல. அப்போ சிட்டிசன்ஷிப்லாம் ஒரு 2 மாதம் நான் ப்ரிப்பேர் பண்ண ஸ்டார்ட் பண்ணி ஒரு 2 மாதம் 3 மாதம் ஆகுது அப்படிங்கிறவங்க கூட சிட்டிசன்ஷிப்லாம் கண்டிப்பாக படிச்சிருப்போம். ஸோ அதனால் அதை ட்ரை பண்ணுங்கள். ஸோ 9th டே 6th 7th நியூ புக்கோ இல்லை ஓல்டு புக்கோ உங்கள் கம்ஃபர்ட், உங்கள் கையில் இப்போ எந்த புக்கு இருக்கோ அதில் திருக்குறள் மட்டும் படிங்க, ஓகேவா? அதில் என்னென்ன திருக்குறள் இருக்கோ எல்லாத்தையும் படிக்கிறோம். 6th 7th நியூ புக்காக இருந்தால் சரி, ஓல்டு புக்காக இருந்தாலும் சரி, ஓகேவா? 6th நியூ புக்குக்கு நம்ம ஃபுல்லாக வீடியோ கொடுத்துருக்கோம். ஸோ ஓல்டு புக்குக்கும் நான் 6th மட்டுமாவது கொடுக்க ட்ரை பண்ணுறேன், ஓகேவா? 6th புக்கு ஓல்டு புக் மட்டும் நான் டச் பண்ணி விட்டுறேன் இந்த வாரத்துலேருந்து. ஸோ அதில் நம்ம புது புக்குக்கு எப்படி ஸ்டார்ட் பண்ணுவோமோ அதே மாதிரி பழைய புக்கும் கொடுத்துருவோம். ஸோ எது எந்தெந்த சிலபஸ் நம்ம இப்போ இருக்கிற சிலபஸ்க்கு எந்தெந்த டாப்பிக்லாம் படிக்கணும், எதை எவ்வளோ தூரம் எந்த அளவுக்கு இன்டெப்த்தாக படிச்சுக்கணும், எதை எந்த அளவுக்கு படிச்சுக்கணும், எதை எத்தனை
தடவை ரிவைஸ் பண்ணிடணும். ஸோ அந்த கான்செப்ட்டும் நமக்கு புரியணும். ஸோ அது மாதிரி நம்ம புக் கிளாஸை 6th ஓல்டு புக்குக்கு நான் ஸ்டார்ட் பண்ணி விட்டுறேன். ஓகேவா? ஸோ அப்போ இந்த தடவை 9th நீங்கள் என்ன 9வது நாளில் 9th டேல 6th 7th நியூ புக்கோ ஓல்டு புக்கோ திருக்குறள் மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். ஏன்னா யூனிட் 6க்காக ஏன்னா ரொம்ப முக்கியமான டாப்பிக்கில் திருக்குறள். ஸோ அப்போ அதை மட்டுமாவது ஃபோக்கஸ் பண்ணுங்கள். ஸோ 10வது நாள் 6th நியூ புக்கு எல்லாருமே படிச்சிருப்போம்ப்பா கண்டிப்பாக. ஸோ அதனால் கண்டிப்பாக இப்போ ப்ரிப்பரேஷனை ஸ்டார்ட் பண்ணால் ஒரு 10 நாள் ஆயிருந்தாலும் 6th நியூ புக் ஓரளவுக்கு படிச்சிருப்பாங்க. ஸோ அவங்க என்ன சிலபஸில் தேவையோ நம்ம 6th புக்கு ஃபுல்லாகவே வீடியோ கொடுத்தாச்சு. ஸோ அப்போ என்ன சிலபஸுக்கு தேவையோ அதை மட்டும் வச்சுக்கிட்டு நம்ம 6th புக்கை ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிடுவோம். ஸோ அந்த 10 நாள் நீங்கள் இதை என்ன ஸ்டடி பிளான் ஃபாலோ பண்ணாலும் இதை அப்படியே ஆட் பண்ண முடியுமான்னு ட்ரை பண்ணுங்கள். ரொம்ப ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ண முடியலனா கூட ஜஸ்ட்டு டச்சாவது பண்ணுங்கள். ஏன்னா நீங்கள் டச் பண்ணிட்டீங்கன்னா அடுத்தடுத்த நாட்களில் அதை கண்டிப்பாக படித்து முடிச்சிருவீங்க. ஸோ அதுக்காக தான் சொல்கிறேன், ஏற்கனவே ஃபாலோ பண்ண ஸ்டடி பிளானில் இந்த 10 விஷயத்த கொஞ்சம் ஆட் பண்ண பாருங்கள். இது ஆக்சுவலாக ரொம்ப சிம்பிள். ஒரு 6 மாதம் ஒரு 10 மாதம் ப்ரிப்பேர் பண்ணுறவங்களுக்குலாம் இது அப்படியே ஜஸ்ட்டு ரிவைஸ் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். அப்போ இந்த டெய்லி ஒரு 1/2 hour ஒரு 45 minutes ஸ்பெண்ட் பண்ணாங்க அப்படின்னா கண்டிப்பாக அதை ஃபுல்லாக படித்து முடிச்சு ஃபுல்லாக இது பண்ணி விட்டுறலாம். ஓகேவா? ஸோ அதனால் ஒரு சின்ன இதை ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ தேங்க்யூ டு ஆல். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். தேங்க்யூ.